தென்னகத்தின் கும்பமேளா என்று அழைக்கப்படும் கும்பகோணம் மகாமகம் பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி விமரிசையாக நடைபெற்றது. 25 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மகாமகம் பெருவிழா தொடங்கியதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பகோணத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் பெருவிழா என்பதால் பல்வேறு மாநில ஆளுநர்களும் மத்திய அமைச்சர்களும் கும்பகோணம் வந்து புனித நீராடினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வருகையால் மகாமகம் முழுவதும் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. பக்தர்களின் வசதிக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் திருப்திகரமாக இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். ரொம்ப கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு பயந்தோம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் வர்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஒரே இடத்துல மக்கள் ஜாம் ஆகாமல் அப்படி இப்படி ரூட் டைவர்ஷன்ஸ், டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டுன்றதுனால பரவாயில்ல இருக்குது. சாப்பாடு கூட பரவாயில்ல, ஏதோ கிடச்சிது. ரொம்ப இந்த 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் சொன்னாங்க, எப்படி பார்ப்போம்னு நினச்சோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சாமியை நினச்சிட்டு வந்ததுனால எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. தீர்த்தவாரிக்காக 25 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்ததை அடுத்து கும்பகோணத்தில் வாகன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இருசக்கர வாகனங்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. தீர்த்தவாரிக்காக ஒரே நேரத்தில் 30,000 பேர் மட்டும் நீராட முடியும் என்பதால் அவர்கள் கிழக்கு கரை இறங்கி மேற்கு கரை ஏறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் எளிதாக புனித நீராடினர். கடந்த முறையுடைய கூட்டம் அதிகம். சிறப்பாக காவல்துறை பற்றியும் தீவிரத்துறை பற்றியும் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஆங்காங்கே நிதானமாக ஏற்பாடு செய்து பொறுமையாக மனித நேயத்தை காண முடிந்தது. மிக சிறப்பான ஏற்பாடுகள். இம்முறை குளிப்பதற்கு சகல வசதியும் செய்திருந்தார்கள். ஜனங்கள் ஒரே ஒரு குறை, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. எனக்கு காரணம் வேற வழி இல்லை. சட்டை இருக்கும்போது ஜனங்களை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. காவிரி கரை மற்றும் பொற்றாமரை குளம் பகுதிகளிலும் ஏராளமானோர் நீராடினர். 400 கண்காணிப்பு கருவிகள் பொருத்தி கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் கண்காணித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் முரளி, காதர் ஹுசேன் மற்றும் சார்லஸ்.